ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கியூபிங்ஸன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரமிக்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக அந்த லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நான் பிரமிக்ஸை வந்து கலைச்சிக்கிறேன். நான் இப்போ பிரமிக்ஸ் வந்து L4E வந்து அதுக்கப்புறம் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிகினர்ஸ் மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி இந்த கார்னர் இதெல்லாம் நீங்கள் நல்லா வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது சால்வ் பண்ண போகிறேன்னா, இது வந்து எப்படி இருக்குது, இது ப்ளூ, க்ரீனு, எல்லோ. இந்த இடத்துல எல்லோ, ப்ளூ, க்ரீனு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்படி திருப்பினா இது ஜாயிண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் சும்மா இப்படி திருப்பினாலே போதும், ஒரு சமயத்தில் இதாகிடும். அதே மாதிரி தான் இதுவும். இது இன்னும் 5 ஜாயிண்டாக இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். அதாவது இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். அதாவது இந்த இடத்துல ப்ளூ இருக்குன்னா இந்த இடத்துல ப்ளூவுக்கு நீங்கள் கொண்டு வந்துச்சா, அப்போனா இது ரெண்டுமும் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும். இந்த இடத்துல எல்லோ இருக்கா, எல்லோவுக்கும் இதுக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து இந்த வந்து எல்லா கார்னரையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எது ஈஸியான கலர்னு தோணுதோ அதை தான் நீங்கள் எடுக்கணும். அதாவது இப்போ ரெட்டு கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேஸ் வரலாம். அதாவது இந்த மாதிரி பண்ணால் இந்த பீஸால் இந்த இடத்துக்கு வர முடியாது. அதுக்கு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ இந்த இதை நீங்கள் டபுள் டர்ன் இப்படி பண்ணிங்கன்னா, அதாவது இந்த பீஸை இங்கே வர வச்சிங்கன்னா இந்த பீஸும் இந்த பீஸ் இங்கே வர முடியும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸ் போட்டால் இந்த இடத்துல வர முடியும். இதாலேயும் இந்த இடத்துக்கு வர முடியும். அதுவே இங்கே வந்து இந்த இடத்துல உள்ள பீஸு இங்கே மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா இதால் இந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன்னா இங்கே ரெட்டே இல்லை. R2 போட்டிங்கன்னா இந்த இடத்துலையும் இருக்கும். இந்த இடத்துல டேரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் ரெட்டு தான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். அதனால் ரெட்டை பார்த்துக்கோங்க. இந்த ரெட்டு இருக்கா, இந்த மாதிரி ஏதாச்சும் இங்கே ஒரு பீஸ் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அழுக்கிற இதாமல் நீங்கள் போடணும். அப்போ இந்த பீஸ் இங்கேயோ வரும். இங்கே தான் வரும். சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். இங்கே வந்துடுச்சா? ஓகே. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பீஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். அதாவது இங்கே சால்வ் பண்ணக்கூடிய வேணுங்கிற பீஸ். அதாவது இந்த பீஸ் இருக்குல்ல, அதாவது இங்கே ரெட்டு க்ரீன் தான் இருக்குது. அப்போ இங்கே ரெட்டு க்ரீன் இருக்குது. இப்போ இது இந்த மாதிரி கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். இந்த பீஸை இங்கே வச்சுக்கிட்டு சேர்க்க வேண்டிய இடத்த இங்கே கொண்டு வந்துக்கிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட கொண்டு வந்துக்கலாம். அதாவது இந்த பீஸ் வச்சுக்கிட்டு R', இதை பண்ணிங்கன்னா கூட இது வந்து சால்வ் ஆகிடும். அடுத்தது இந்த பீஸு நீங்கள் நான் சொன்ன மாதிரி கூட பண்ணலாம். இது இந்த இடத்துல உள்ளதுனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க. அதுவே இந்த இடத்துல இருந்தீங்கன்னா R', இது பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சால்வ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பீஸை இங்கே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்துட்டு இப்படி கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பீஸு இங்கே இருந்துச்சுன்னா இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஆனால் நான் சொன்ன மெத்தட் தான் கொஞ்சம் ஈஸி. இதுக்கு 2 கேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸு இந்த மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பீஸை வெளில கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணணும். அதாவது நான் இது ஃபார்முலாவே கற்றுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி பண்ணிங்கன்னா இந்த 2 ஸ்வாப் ஆகி இது சால்வ் ஆகிடும். அதாவது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபார்முலாவாக கற்றுத்தரல, இப்போ கொஞ்சம் இதுவாக கற்றுத்தரேன். இப்போ நம்ம இந்த இடத்துல உள்ள பீஸ் வந்து எடுத்துட்டோம். அடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம அதே பீஸை இப்படி ஜாயின் கரெக்டாக பண்ணோன்னா இது சால்வ் ஆகிடும். அதாவது இது இந்த மாதிரி திரும்பி இருக்கும். அதனால் இது நம்ம கரெக்டாக இந்த ஒரு சைடை சால்வ் பண்ணோன்னா மீதி 3 சைடு சால்வ் ஆகிடும். அடுத்து இன்னொன்று கேஸ், நீங்கள் இந்த மாதிரி ஒரு லேயர் முடிச்சிட்டிங்கன்னா இன்னொன்று கேஸ் வரும்.
அது இந்த மாதிரி ஒரு மேலே ஒன்று வச்சுக்கிட்டு வரும். இதுக்கு இந்த ஃபார்முலா போடுங்க. போட்டிங்கன்னா இது சால்வ் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய்.